சொத்து விவரங்களை வெளியிடாமையினால் துமிந்த சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வழக்கு. தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதகமான விடயங்களை பாடப்புத்தகத்திலிருந்து நீக்குவதற்கு குழு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுவிக்குமாறு பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தல். கல்முனை புதிய நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். எண்ணெய் விலை சூத்திரம் விரைவில் அமைச்சரவைக்கு. துவிச்சக்கர வண்டியை அடமானம் வைத்து அம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்க வருகை. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் டில்ஷான். வணக்கம் நேர்களே. இன்றைய தினமும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டில்ஷான், ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இன்றைய தினம் அரச தொலைக்காட்சிக்கான சிறந்த கல்வி மற்றும் கலாசார பிரிவிற்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் ராஜேந்திரன் கோகுல்நாத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த தகவலோடு இன்றைய எமது விரிவான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. அடுத்த வருடத்தின் ஜனவரி மாத இறுதி வாரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இன்று ஜனாதிபதியை சந்தித்த சந்தர்ப்பத்தில் விளையாட்டை மக்கள் மயப்படுத்தல் மற்றும் ஊக்குவித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிக்கான வாரத்தை முன்னிட்டு நடைப்பயிற்சிக்கான வழித்தடங்களை அபிவிருத்தி செய்தல், சிரமதானம் ஊடாக விளையாட்டு மைதானங்களை புனரமைத்தல் உள்ளிட்ட வேலைத்திட்டங்களும் இதன்போது முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை இலங்கை ஆயுர்வேத ஔடத கூட்டுத்தாபனத்தின் மர மூலப்பொருட்களிலிருந்து மருந்து தயாரிக்கும் புதிய கூடம் மகரகம பமனுவ பகுதியில் ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமக்கென்றிருக்கும் அனைத்தையும் வெற்றிக் கொள்வதன் மூலமே நாட்டை மேம்படுத்த முடியும். தேசிய வைத்தியத்துறை, எமது கைத்தொழில்துறை, விளையாட்டுத்துறை, எமது கலாச்சாரம் உள்ளிட்ட எமது அனைத்து தேசிய உற்பத்தித்துறை, எமது தேசிய கைத்தொழில் என்ற அனைத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது. அதனால் விலைக்கு வாங்க முடியாத பெறுமதிமிக்க வரையறுக்க முடியாத உயர் பெறுமதியுடையவை குறித்து நாம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். ඒ සියලු දේ පිළිබඳව ඒ වටිනාකම් අපි තාමත් යටපත් කරගෙන තිබෙනවා. இதேவேளை டெல்லி சர்வதேச சினிமா விழாவில் விருது பெற்ற தேவேந்திர கோங்காகேவுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லி சர்வதேச விருது விழாவில் தேவேந்திர கோங்காகேவுக்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட காலப்பகுதியில் 3 வருடங்களுக்கான சொத்து விவரங்களை வெளியிட தவறியதாக தெரிவித்து துமிந்த சில்வாவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2011, 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் அவர் தமது சொத்து விவரங்களை அறிவிக்கவில்லை என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு இன்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசன் பத்திரமுல்ல செட்சிரிப்பாயவில் நடைபெற்ற சிவில் சமூக கல்வி மாநாட்டின் முதல் அமர்வில் கலந்து கொண்டிருந்தார். பிரதமருடன் கலந்துரையாடியுள்ளேன். அமைச்சரவையில் உபகுழு ஒன்றை நியமித்துள்ளோம். சிங்கள அடையாளம் காணப்படுகின்றது, தமிழ் அடையாளமும் காணப்படுகின்றது, முஸ்லிம் அடையாளமும் காணப்படுகின்றது. எனினும் தேசிய இலங்கைக்கான அடையாளத்தை நாம் இன்னும் உரிய முறையில் பெற்றுக் கொள்ளவில்லை. அது உருவாக்கப்படவில்லை. அதனை உருவாக்குவதற்கான காலம் தற்போது உதயமாகியுள்ளது. பிள்ளைகளின் பாடப்புத்தகங்களில் இருந்தே அதனை ஆரம்பிக்க வேண்டும் என நான் கருதுகின்றேன். தற்போது குழு ஒன்றினை நியமித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். தேசிய நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் எமது பிள்ளைகளின் புத்தகங்களை வடிவமைக்க வேண்டும். இதுதான் எதிர்காலத்திற்கு நாம் மேற்கொள்ளும் பாரியதும் பிரதானதுமான முதலீடு. பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு கிடைக்காவிடில் நீர் இறைக்கும் பிரிவில் பணியாற்றும் ஊழியர்களையும் பணி பகிஷ்கரிப்பில் இணைத்துக் கொள்வதாக நீர்வளங்கள் தொழிற்சங்க ஒன்றிணைந்த கூட்டமைப்பினர் எச்சரித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நீர்வளங்கள் சபையின் ஊழியர்கள் மேற்கொள்ளும்
ஆர்ப்பாட்டம் இன்றும் தொடர்கின்றது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது இரவு 10:45 ஒலிபரப்பாகும் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் தமிழக அரசு 161வது சட்டப்பிரிவின்படி விடுதலை செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவின் கீழ் எந்தவொரு வழக்கின் கீழும் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையை குறைப்பதற்கு, இடைநிறுத்துவதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு ஆளுநருக்கு விரிவான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ். ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக மாநில அமைச்சரவையின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே ஆளுநர் இந்த அதிகாரத்தை செயற்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ் ஆகிய 7 ஆயுள் தண்டனையை அனுபவித்து வருகின்றனர். இந்திய குற்றவியல் சட்டத்தின் 432வது பிரிவின் பிரகாரம் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க 161வது சட்டப்பிரிவை தமிழக அரசு பயன்படுத்த வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எனவே தமிழக அரசு பிறக்கவிருக்கும் புத்தாண்டில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தமது கட்சிக்கு எந்தவித அழைப்பும் கிடைக்கவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மக்களவை என்ற பெயர், அந்த பெயரில் ஒரு கூட்டம் இரகசியமாக நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் வெளியிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நாங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் என்று ஒரு பிரசாரத்தை செய்கின்றார்கள். ஆனால் அப்படி தமிழரசு கட்சிக்கோ தமிழரசு கட்சியினுடைய தலைமைக்கோ அதை பற்றி யாரும் பேசியும் இருக்கவில்லை, அழைப்பு விடுக்கப்பட்டும் இருக்கவில்லை. விட தமிழரசு கட்சியின் பெயரில் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம். தான் தமிழரசு கட்சியினுடைய அனுமதியோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், தான் நீண்ட காலமான தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லுவதில் உண்மை இல்லை. அவர் ஒரு பேராசிரியர், நீண்ட காலமாக தமிழரசு கட்சியில் இருப்பவர், தமிழரசு கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவராக இருப்பவர். அவர் இப்படி ஒரு கூட்டம் நிகழப்போகிறது, இந்த கருத்துக்காக நாங்கள் கூடுகிறோம் என்று எங்களுடன் கலந்து பேசியிருக்கலாம், அல்லது அந்த அழைப்பாளர்கள் எங்களுடன் ஒரு முறை பேசியிருக்கலாம். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாகத்தான், இன்றைய முதலமைச்சருடைய கருத்தை பார்த்தால் ஆதரவாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்று ஒரு தலைப்புச் செய்தி கூட பத்திரிகையில் இன்னைக்கு வந்திருக்கின்றது. அப்படியானால் இரகசியமாக பூட்டிய அறைக்குள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்பதில் அனைவருடைய கருத்துக்களும் அறியப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இது நேற்று முளைத்த இனப்பிரச்சனை அல்ல. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளில் இந்த பிரச்சனை ஆராயப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எதுவும் இதுவரையும் இல்லை என்று இப்பொழுது அரசியலுக்கு வந்து சொல்வது முறையற்ற பிரசாரம். இதேவேளை தேசிய பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் மாவை சேனாதிராஜா இதன்போது கருத்து தெரிவித்தார். முழு இலங்கைக்கும் பொருத்தமான, அதே நேரத்தில் தமிழ் தேசிய இனத்தினுடைய, இந்த தேசத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் தங்களுடைய பிரதேசத்திலே ஒரு சுயாட்சி, ஹோம் ரூல் என்று சொல்லப்படலாம், ஒரு சமஷ்டி அடிப்படையில் அந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றவை மிக கவனமாக தயாரிக்கப்பட்ட பிரேரணைகள் எங்களால் இப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் முன்வைப்பதற்கு ஆயத்தமாக திடமாக இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு ஒற்றையாட்சியில் தீர்வுகள் இல்லை, அதை நாங்கள் இணங்கி போகவில்லை. கல்முனையில் முன்னெடுக்கப்படும் புதிய நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை சர்வசித்தி விநாயக மூடலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், கே. கோடீஸ்வரன், டெலோ அமைப்பின் செயலாளர் நாயகம் ஹென்றி மகேந்திரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் த. கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நகரம் என்பது அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது எல்லோருடைய கருத்தையும் கேட்டு அதன் பிரகாரம்தான் அந்த நகரத்தை அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்புகளை உண்டு பண்ணுவது வழக்கம். ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே, கல்முனையை பொறுத்தமட்டிலே எங்களுடைய தமிழ் மக்களின் ஆலோசனைகளை பெறாமல் வெளிப்படையாக நாடாளுமன்றத்திலும் வெளிப்படையாக பத்திரிகைகளிலும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய எதிர்கருத்தை சொல்லியும் கூட
இந்த நகர அபிவிருத்தி என்பது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான செயல்பாடுகள் செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது. ஆகவே அமைச்சர் உட்பட அரசாங்கம், ஜனாதிபதி உட்பட இதிலே கவனத்தில் எடுத்து இதை நிறுத்தி எங்களுடைய தமிழ் மக்களின் காவு கொள்ளப்படுகின்ற நிலங்களை அவர்களுக்கு ஒப்படைத்து இந்த நகர அபிவிருத்தி என்பது எப்படியான முறையிலே கையாளப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய மக்களோடு கலந்தாலோசித்து செய்யப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக உறுதியாக இருக்கிறது. நிலத்தை, பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது கருதப்படுகின்றது. இதன் மூலம் நாங்கள் வாழ்ந்த வாழ்நிலங்கள், வாழ்வாதாரங்கள் அனைத்தும் இல்லாதொழிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. மேலும் எமது பூர்வீகமான ஒரு கிராமமான துரையந்தியின் மேடு, இந்த கிராமம் முற்றுமுழுதுமாக அந்த கிராமமே அற்றுப்போகின்ற, இல்லாதொழிக்கப்படுகின்ற செயற்பாடு மட்டுமல்ல, காரதீவு மற்றும் நாவிதம்பளி போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களும் இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். முற்றுமுழுதாக தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கின்ற திட்டம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு இரண்டு தடவைகள் இதை முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தோம். மீண்டும் இந்த திட்டம் இந்த அரசாங்கத்தில் நகர அபிவிருத்தி அமைச்சு ஊடாக மீண்டும் இதை தூசு தட்டி நிராகரிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மீண்டும் தூசு தட்டி இந்த தமிழ் மக்களுடைய இந்த நெற்காணிகளை அபகரிக்கும் திட்டத்துடன் மீண்டும் உருவெடுத்துள்ளன. இதை கல்முனை பிரதேச தமிழ் மக்களும், ஏன் பொதுவாக அம்பாறை மாவட்ட பிரதேச தமிழ் மக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம், நிராகரிக்கின்றோம். கடந்த கால செயற்பாடுகளின் படிப்பினையாக இதை முன்கூட்டி எங்களுடைய மக்கள் எதிர்க்கின்றார்கள். இன்று எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர்கள் கூட இந்த விடயத்தில் கூடுதல் அக்கறை கொண்டிருந்தாலும், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்களும் இந்த திட்டம் சம்பந்தமாக தன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை கூறியிருந்தாலும், எங்களுடைய மக்கள் கடந்த காலத்தில் இவ்வாறான பல கோரிக்கைகளை ஏற்று ஏமாற்றத்தை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வெளிப்படையான மனநிலையை, அவர்களுடைய கொள்கைகளை எங்கள் மக்கள் மத்தியிலே விதைப்பது இந்த காலகட்டத்தில் பொருத்தமாக இருக்கும். கல்முனை சர்வசித்தி விநாயக மூன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு பேரணி கல்முனை பிரதான வீதியூடாக கல்முனை மாநகர சபை வரை சென்றது. கல்முனை மாநகர சபையின் பிரதம முகாமைத்துவ அதிகாரி, கல்முனை முஸ்லிம் பிரதேச செயலாளர், கல்முனை தமிழ் பிரதேச செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. குறித்த மகஜரில் 8 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கல்முனையில் முன்னெடுக்கப்படும் புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர். கல்முனை பிரதேசத்திலே குருணைக்கஞ்சி திட்டத்துக்கு கீழ் அமைந்துள்ள 7000 ஏக்கர் காணியை உள்ளடக்கிய ஒரு பிரதேசமாக உள்ளது. இக்காணியில் 800 ஏக்கர் காணி வரையில் சுவீகரிக்கப்பட்டு நகர அபிவிருத்தி திட்டம் நடைபெறுமாக இருந்தால், ஏனைய 6200 ஏக்கர் காணியும் அந்த செய்கை பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும். இந்த எதிர்ப்பை பெரும்பாலும் தமிழ் மக்கள் தெரிவிப்பதன் காரணம், இப்பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள், விவசாயிகளுக்குரிய வாழ்வாதாரங்கள், மீன்பிடி வாழ்வாதாரங்கள், மக்களின் அன்றாட தேவைகள் பல இந்த திட்டத்தினால் பாதிக்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் நாம் பெரிய பேரணியாக வந்து நமது எதிர்ப்பை காட்டியிருக்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் இன்று மீண்டும் பாரிய ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு வருகை தந்தார். முன்னாள் அமைச்சருடன் அவருக்கு சொந்தமானது என கூறப்படும் தென்னந்தோட்டத்தில் பணியாற்றிய ஒருவரும் வாக்குமூலம் அளிப்பதற்காக ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தனர். ஜனாதிபதி, அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்திற்கு வருகின்றனர். நான் இந்த இடத்திற்கு வந்ததன் பின்னரே இதன் பாரதூர தன்மை புரிகின்றது. நான் சைக்கிளை அடகு வைத்தே இந்த இடத்திற்கு வந்தேன். சாட்சி வழங்கி நீதவான் என்னை விடுவித்துள்ளார். பின்னர் பாரிய ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுடன் அவரின் வீட்டுக்கு செல்வதற்கு பணம் வழங்கப்பட்டது. இதேவேளை ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.
இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இன்னும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற உள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 10 சந்தேக நபர்களையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 11ஆம் தேதி வரை சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடித்து ஊர்காவல்துறை நீதவான் எஸ் லெனின்குமார் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழக்கின் 5ஆம், 6ஆம் மற்றும் 10ஆம் இலக்க சந்தேக நபர்களிடம் தொடர்ந்தும் விசாரணை நடத்தப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று அறிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த 3 சந்தேக நபர்களையும் மீண்டும் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். இனி சந்தேக நபர்களை வவுனியாவில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ் புங்குடுதீவில் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த 13ஆம் தேதி மாணவி வித்யா சடலமாக மீட்கப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பில கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ඉන්දියාවේ මහමාර්ග ඇමති ප්‍රකාශ කර තිබුණා ඉන්දියාව සහ ශ්‍රී ලංකාව යා කෙරෙන පාලමක් පිළිබඳ ලංකාවේ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைத்தல் தொடர்பில் இலங்கை பிரதமருடன் கலந்துரையாடியதாக இந்திய போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருந்தார். இலங்கை பிரதமர் இந்திய போக்குவரத்து அமைச்சரை சந்தித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் அவ்வாறான பேச்சுவார்த்தையொன்று இடம்பெறவில்லை என இலங்கையின் பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாலம் அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பிரதமருடன் இதுகுறித்து கலந்துரையாடியதாகவும் இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அவர் தெரிவித்தார். நரேந்திர மோடியுடனும் கலந்துரையாடப்பட்டது. நாம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றோம். இதில் சரியான கூற்று எது? இலங்கை பிரதமர் இலங்கை பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை சரியா, அல்லது இந்திய போக்குவரத்து அமைச்சர் இந்திய பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை சரியா? ලංකාවේ අගමැති ලංකාවේ පාර්ලිමේන්තුවට කළ ප්‍රකාශයේද ඉන්දියාවේ මහා මාර්ග ඇමති ඉන්දියාවේ පාර්ලිමේන්තුවට කළ ප්‍රකාශයේද? கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெதமுல்லை பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸிலிருந்து இறங்கிச் செல்ல முற்பட்ட பெண்ணொருவர் லொரியொன்றில் மோதி உயிரிழந்துள்ளார். இதன்போது சம்பவ இடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதாக அந்த பிராந்திய செய்தியாளர் கூறினார். இன்று பிற்பகல் 3 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஹக்கல தாவரவியல் பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு நிலவுகின்றது. வருட இறுதி விடுமுறையை அடுத்து பதுள்ள ஹக்கல தாவரவியல் பூங்காவினை பார்வையிடுவதற்கு அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர். இவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தாம் எடுத்து வரும் பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை வீசுவதனால் பூங்காவின் சூழல் மாசடைகின்றது. குப்பைகளை அதற்குரிய இடத்தில் இடுவதனால் இவ்வாறான அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். நாட்டு இயற்கையின் எழில் கொஞ்சம் பகுதிகளை பாதுகாத்து எதிர்கால தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும். அரசியலமைப்பை திருத்துவது தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையின் அனுமதியுடன் குழு ஒன்றை நியமித்துள்ளார். இந்த குழுவில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த 24 பேர் அங்கம் வகிக்கின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எழுத்து மூலம், வாய் மூலமும் கருத்துக்களை கேட்டறிந்து தயாரிக்கும் அறிக்கையொன்றை அரசியலமைப்பு திருத்தத்திற்கான அமைச்சரவை உபக்குழுவிடம் சமர்ப்பிப்பதே இந்த குழுவின் பொறுப்பாக அமைந்துள்ளது. குறித்த குழுவின் தலைவராக சட்டத்தரணி லால் விஜயநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார்.
இலங்கையின் முன்னணி சட்ட வல்லுநர்களில் ஒருவரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் காமினி சமரநாயக்க ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அரசியலமைப்பு மற்றும் தேசிய நல்லிணக்க அமைச்சினை கீழுள்ள தேசிய ஒருங்கிணைப்பு பணியகத்தின் பணிப்பாளராக செயற்பட்ட பேராசிரியர் AM நவரத்ன பண்டாவும் குழுவின் மற்றொரு உறுப்பினர் ஆவார். இவர் 1993 ஆண்டில் இருந்து இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் விடயத்தில் செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பை வழங்கியிருந்தார். முன்னாள் உபவேந்தரும் உயர்கல்வி பேரவையின் உறுப்பினருமான பேராசிரியர் MLA காதர் மற்றும் என் செல்வகுமாரன் ஆகியோரும் பிரதமர் நியமித்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழு தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்தும் சட்டவிரோத காடழிப்பு இடம்பெற்று வருவதாக சூழலவியாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இவ்வாறு கையகப்படுத்தப்படுகின்ற காணிகளில் சட்டவிரோதமான முறையில் குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தொடர்பான செய்திகள் எங்களுடைய செய்தியிருக்கையில் வர இருக்கின்றது. அதை தொடர்ந்தும் எதிர்பார்த்து காத்திருங்கள். அது மாத்திரமன்றி அம்பாறை திருக்கோவில் பகுதியிலுமே 2 வீடுகள் இந்த முறை சேதத்துக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த செய்திகள் கூட எமது செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் எமது செய்திக்கு வருவோம். நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்தும் சட்டவிரோத காடழிப்பு இடம்பெற்று வருவதாக சூழலியலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இவ்வாறு கையகப்படுத்தப்படுகின்ற காணிகளில் சட்டவிரோதமான முறையில் குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை புனானை பகுதியில் வன ஒதுக்கீடு பகுதியில் காணிகளை கையகப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை வன இலாகா அதிகாரிகளுடன் இணைந்து தடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த முயற்சி தொடர்பிலான தகவல் கிடைத்தவுடன் அதனை நிறுத்துவதற்கான அனுமதி வன இலாகா அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் பெற்றுக் கொண்டதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபர் PSM சார்ல்ஸ் கூறுகிறார். காணிகளை கையகப்படுத்துவதற்காக வன ஒதுக்கீட்டு பகுதிக்குள் பிரவேசித்திருந்த மக்களை போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். எவ்வாறாயினும் இலங்கையின் வடபகுதியில் மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவுக்கு வில்பத்து சரணாலயத்திலும் பெரியமடு பகுதியிலும் இடம்பெற்ற பாரிய காடு அழிப்புகள் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. எனினும் அந்த செயற்பாட்டினை தடுப்பதில் அதிகாரிகள் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக தெரிவித்து சூழலியலாளர்களும் சிவில் அமைப்புகளும் பல்வேறு போராட்டங்களை அண்மையில் நடத்தியிருந்தன. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கடந்த மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளிலும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை தடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்த விடயங்களை வலியுறுத்தும் வகையில் ஜனாதிபதி விசேட சுற்று நிருபம் ஒன்றையும் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதனிடையே வடக்கில் இடம்பெறுகின்ற காடழிப்பை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தும் பிரேரணை ஒன்றும் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டது. முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குமாரபுரம் மற்றும் குமுளமனை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட காடுகள் சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டு வருகின்றமை அதிகாரிகளால் ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை? ஒருதலை பட்சமான இந்த நடவடிக்கைகள் உடன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காணி அமைச்சர் என்ற வகையில் கௌரவ முதலமைச்சர் அவர்களை கோருகின்றேன். சுமார் 600 ஏக்கர் வரையான காடுகளை அளித்துள்ளார்கள். நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் இருக்கின்றார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விடயத்தில் மிக அக்கறை காட்டுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இது விடயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலகம் உட்பட வில்பத்து சரணாலயத்தில் பாரிய அளவிலான வனாந்திர பகுதி 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அழிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பெரியமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் காடழிப்பு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக கடந்த மே மாதம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்தது. வன பாதுகாப்பு கட்டளை சட்டம், தேசிய சூழலியல் சட்டம் மற்றும் தொல்பொருள் கட்டளை சட்டம் ஆகியவற்றை மீறும் வகையில் இந்த பகுதியில் 200க்கும் அதிகமான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காடழிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் தகுந்த ஆதாரங்களிலிருந்தும் வில்பத்து சரணாலயத்திலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவிலும் இடம்பெறுகின்ற காடழிப்பை தடுத்து நிறுத்தாமை கவலைக்குரியதே. பிரதேசங்களில் உள்ள வளங்கள், காடுகள் பெருமளவில் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்குள்ள அதுக்குரிய திணைக்கள அதிகாரிகள் சரியான முறையில் தங்களுடைய கடமையை செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் அதிகளவான பெரிய மரங்கள் உள்ளன. அந்த மரங்களில் பல வியாபாரிகள், அரசாங்கத்தை அங்கத்துவம் வகிக்கின்ற அரசியல் பலம் கொண்டவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் பல வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குமுளமுனைக்கும் முள்ளியவளைக்கும் இடைப்பட்ட காணி, அந்த காணி அண்மையில் 600 ஏக்கருக்கு மேல் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. நான் அரசு அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது
அரசு அதிபர் சொல்கின்றார், எனக்கு அப்படி ஒரு இடம் துப்புரவா செய்ததாக நான் அறியவில்லை என்று. 600 ஏக்கர் நிலங்களை துப்புரவாக்கும் போது இந்த அரசு அதிகாரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதில் அரசியல் பலமா அல்லது சிலரின் நேரடியான உத்தரவா? இந்த சபை கௌரவ அமைச்சர் இதில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். வடக்கில் இடம்பெறுகின்ற காடழிப்பை தடுப்பதில் நிலவும் தாமதம் நல்லாட்சியிலும் அரசியல் செல்வாக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்ற சந்தேகத்தையே தோற்றுவிக்கிறது.